Hello guys, போன வீடியோல நம்ம virtualization என்னன்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல சைபர் செக்யூரிட்டினா என்னன்றத பத்தி பார்க்க போறோம். சோ டாபிக் உள்ள போலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் சைபர் செக்யூரிட்டின்றது வந்து ஒரு ஹியூஜ் டாபிக். அண்ட் அது மட்டும் இல்லாம இதை வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியாது. ஸோ இந்த வீடியோ மூலயமா நீங்க எதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா வேரியஸ் கேரியர்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி, அது மட்டும் இல்லாம அஃபென்சிவ் செக்யூரிட்டினா என்ன, டிஃபென்சிவ் செக்யூரிட்டினா என்ன, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில நம்ம யூஸ் பண்ற செக்யூரிட்டி டாபிக்ஸ் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். கீப் ஆன் வாட்சிங். சைபர் செக்யூரிட்டின்னு வரும்போது அது எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்க வந்து சிஸ்டம்ஸ் வச்சிருப்பீங்க, அதை வந்து நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிருப்பீங்க, அதுல டேட்டா இருக்கும் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து அதுல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட பிரைவசி அண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நிறைய த்ரெட்ஸ் இருக்கும். அதாவது இன்டர்நெட்ல நீங்க சர்வ் பண்ணும்போது அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க டவுன்லோட் பண்ற சாஃப்ட்வேர்ஸ்ல கூட சில சமயம் வந்து மேல்வேரோ இல்லை ஏதாவது வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் அந்த சைபர் செக்யூரிட்டி டேம் வந்து இருக்கு. ஏன்னா உங்களோட பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, உங்க சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு யாரும் அதை ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அதாவது உங்களோட பெர்மிஷன் இல்லாம ஆக்சஸ் பண்ண, அதாவது அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சில ப்ராசஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை வந்து டிடெக்ட் பண்றோம். உதாரணத்துக்கு மேல்வேர், ஹேக்கிங்கோ இல்லை ஃபிஷிங்கோ இல்லை ரான்சம்வேர், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வரதுக்கு முன்னாடியே எப்படி வந்து டிடெக்ட் பண்றது, இல்லை வந்தாலும் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்ற மாதிரி விஷயங்களை வந்து இதுல வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் ஃபைனலி இதை எப்படி வந்து என்ஷூர் பண்றோம் அப்படின்னா, ஃபயர்வால்ஸ் யூஸ் பண்றது மூலியமா. அதாவது ஃபயர்வால்னா ஒன்றும் இல்லை, இதுக்கு வந்து ஒரு ரூல்ஸை வந்து செட் பண்ணிடுவீங்க. அதாவது ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன், இன்டர்நெட்னு வரும்போது நீங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்ப்பீங்க. சில சைட்ஸ் வந்து ஃபேக்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சைட்ஸ் வந்து நீங்க வந்து ஃபில்டர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வர டேட்டாவை வந்து ஃபில்டர் பண்ணி அது வந்து வைரஸா மேல்வேரான்றது செக் பண்ணிட்டு அந்த மாதிரி விஷயங்களும் வந்து நீங்க வந்து பண்ண முடியும். அது எப்படின்னா, நீங்க உங்களுக்கு வர பேக்கெட்ஸ்ல வந்து ஏதாவது மெலிஷியஸா இருக்கு அப்படின்னு, அதாவது அதுல ஏதாவது சஸ்பீஷியஸா இருக்குன்னா அந்த மாதிரி டேட்டாவை வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும் உங்களால இந்த ஃபயர்வால் வச்சு. ஃபயர்வால்லே நிறைய டைப்ஸ் இருக்கு, அதை போக வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களோட டேட்டா என்கிரிப்ஷன். நீங்க அனுப்புற டேட்டாவை வந்து சும்மா அப்படியே பிளெயின் டெக்ஸ்டா அனுப்பாம, அதாவது வெளிப்படையா தெரியற மாதிரி அனுப்பாம அதை என்கிரிப்ட் பண்ணி ஒரு இதா அனுப்பும் போது யாராலையும் அதை வந்து டக்குன்னு கிராக் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது மூலியமாவும் உங்களால சைபர் அட்டாக்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் மோஸ்ட்லி. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலயும் உங்களால டிபெண்ட் பண்ண முடியாது. அது மட்டும் தானா அப்படின்லாம் இல்லை, ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுக்கறது மூலியமா. உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்கன்னா உங்களோட எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் எல்லா டேட்டாவும் அவைலபிளா இருக்கும். யாருக்கு எந்தெந்த ஆக்சஸ் கொடுக்கணுமோ அது மட்டும் தான் கொடுக்கும். உதாரணத்துக்கு ஃபைனான்ஸ்னா ஃபைனான்ஸ் மட்டும் தான், அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களால மட்டும் தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதை தாண்டி வெளியில வந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து உள்ள வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த மாதிரி தனித்தனியா உங்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட் பர்சன்ஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணும், வேற யாருக்கும். ஸோ இதுதான் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய த்ரெட்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி த்ரெட்ஸை வந்து நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு உங்க எம்ப்ளாயிஸை வந்து ட்ரெயின் பண்ணலாம். இது மூலியமாவும் உங்களால சைபர் செக்யூரிட்டியை வந்து அச்சீவ் பண்ண முடியும். எப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற அட்டாக்ஸ், அந்த அட்டாக்ஸ் எப்படி நடக்கும், அதை எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணுன்ற விஷயத்த வந்து நீங்க வந்து ட்ரைனிங் கொடுக்கலாம். இதன் மூலியமா அது இந்த மாதிரி அட்டாக்ஸ் வந்து நடக்கிறத வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம சைபர் செக்யூரிட்டின்ற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்திருக்கோம். அடுத்து வந்து இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றத பார்ப்போம். அண்ட் அதுல இருக்க கேரியர்ஸை பத்தி பார்ப்போம். வேற ஒன்றும் இல்லைங்க, எத்திக்கல் ஹேக்கிங்ன்ற வார்த்தை வந்து அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சைபர் செக்யூரிட்டியில ஒன் ஆஃப் த பார்ட் தான் வந்து எத்திக்கல் ஹேக்கிங். அண்ட் எத்திக்கல்னு வரும்போது எல்லாரும் நினைப்பீங்க எத்திக்கல் ஹேக்கிங் ஒன்று இருக்கு. ஆக்சுவலா எத்திக்கல் ஹேக்கிங்னு சொல்றதை விட அதை பெனட்ரேஷன் டெஸ்டிங் தான் நீங்க சொல்லணும். ஏன்னா ஹேக்கிங்ல வந்து நல்ல ஹேக்கிங் கெட்ட ஹேக்கிங்லாம் கிடையாது. அதை வந்து எந்த விஷயத்துக்கு யூஸ் பண்றீங்கன்றது தான் வந்து இங்க வந்து உங்களோட ஸ்கில்ல பொறுத்து இருக்கு. நீங்க அதை வந்து தப்பாவும் பயன்படுத்திக்கலாம், இல்லை கரெக்டாகவும் பயன்படுத்தலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து அதை வந்து நல்ல விஷயத்துக்கு தான் வந்து பயன்படுத்தணும். அண்ட் டிஸ்க்ளைமர், நான் சொல்லித்தர எதையும் வந்து இல்லீகலா யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள், நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி, அதாவது சைபர் செக்யூரிட்டி வரும்போது ரெண்டு பார்ட் தான். மெயின் பார்ட் வந்து அஃபென்சிவ், இன்னொன்று வந்து டிஃபென்சிவ். மூணாவதா ஒன்று இருக்கு, அது வந்து பர்பிள் டீமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அஃபென்சிவ்னா ரெட் டீம், டிஃபென்சிவ்னா ப்ளூ டீம். இந்த பர்பிள் டீமிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரெட் டீமும் ப்ளூ டீமும் கம்பைன் பண்ணி பண்ணுவாங்க. அதாவது ஒரே ஆள் வந்து ரெண்டு பேரையும் பண்ண முடியும், இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ரெண்டுமே பண்ணுவாங்க. அதான் பர்பிள் டீமிங். நான் சொன்னேன்ல, அஃபென்சிவ் செக்யூரிட்டி அதாவது ரெட் டீம், அப்புறம் டிஃபென்சிவ் செக்யூரிட்டி ப்ளூ டீம், அப்புறம் ஃபைனலா பர்பிள் டீமிங் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து அஃபென்சிவ் செக்யூரிட்டினா என்னன்றதை பார்க்கலாம். அஃபென்சிவ் செக்யூரிட்டின்னு வரும்போது நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து ஹேக் பண்ணி அதை வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஹேக் பண்ணினா அதுக்குன்னு வந்து சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், அதாவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு வந்து சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், இல்லைன்னா அதுல ஏதாவது ஏற்கனவே வந்து ஒரு பக்கோ இல்லை லூப் ஹோலோ இருக்கும். அந்த இதை வச்சு நீங்க வந்து ஒரு ஆக்சஸ் வந்து கெயின் பண்ண முடியும், அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் கெயின் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து அஃபென்சிவ் செக்யூரிட்டியில வந்து பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ஹேக்கரை வந்து பீட் பண்ணணும்னா நீங்க அவங்கள மாதிரியே யோசிக்கணும். அப்பதான் வந்து எந்தெந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். ரெட் டீம்னு வந்துட்டாலே அட்டாக்கிங் பார்ட்.
நீங்க வந்து இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களோட நெட்வொர்க் வந்து கொடுத்துருவாங்க. நீங்க அதை வந்து டெஸ்ட் பண்ணணும். அதான் வந்து உங்களோட வேலை. அதுல வந்து ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் ஸ்கேன் பண்ணி அதுல ஏதாவது பக் இருக்கான்னு கண்டுபிடிச்சு, அதாவது எக்ஸ்ப்ளாய்ட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ இருக்குன்னா அதை வந்து நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டா ஒன்று இருக்கு, டிஃபென்சிவ் சைடுன்னு ஒன்று இருக்கு. டிஃபென்சிவ் சைடுன்னு வரும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு அட்டாக்கர் வரான்னா அவனை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதை தான் நீங்க ப்ளூ டீம்ல பண்ணுவீங்க. எப்படின்னா வந்து ஏற்கனவே வந்து அஃபெக்ட் ஆன டிவைஸோ இல்ல அந்த டிவைஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரிவென்ட் பண்றது தான் உங்களோட இங்க வந்து வேலையா இருக்கும், ப்ளூ டீமோட வேலையா இருக்கும். அதாவது எப்படி வந்து அதை வந்து ஹேக் பண்ணாங்க, இல்ல எப்படி வந்து அது ஹேக் ஆச்சு, இல்ல எப்படி ஹேக் பண்ணணும் அந்த விஷயங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாம யாரு ஹேக் பண்ணாங்கன்றது வந்து ட்ராக் டவுன் பண்றது, அப்புறம் அந்த மொத்த சைபர் செக்யூரிட்டி பேஸ் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஹேண்டில் பண்றது வந்து இந்த ப்ளூ டீம் தான். ஓகே கைஸ், இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டினா என்ன, அதுல என்னென்ன விஷயங்கள் வந்து பண்றோம், அது மட்டும் இல்லாம அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதாவது செக்யூரிட்டில எத்தனை டைப்ஸ் இருக்கு, அந்த எத்திக்கல் ஹேக்கிங்க்கும் இந்த இதுக்கும் என்ன சம்மந்தம்ன்றதை வந்து பார்த்தோம். மீதி கண்டென்ட்டை வந்து இதோட அடுத்த பார்ட்ல வந்து போடுறேன். அண்ட் இது கொஞ்சம் பெருசா தான் போகும், ஏன்னா இன்னும் நான் கரியர்ஸ் பத்தி சொல்லணும். அண்ட் அது போக வந்து ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் வந்து அதோட ஏரியாஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது வந்து கொஞ்சம் பார்ட் வந்து ஜாஸ்தியா தான் போகும். ஸோ ஒரு பார்ட்டையும் வந்து மறக்காம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து கண்டென்ட்டோட கண்டினியூட்டி இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து என்ன நான் சொல்ல வரேன்றதும் புரியும். ஸோ கைஸ், அதாவது இதுல வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ இல்லை வேற ஏதாவது சஜஷன் இருந்தாலோ வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி வந்து நான் வந்து போட போறேன். ஏன்னா அப்பதான் வந்து சைபர் செக்யூரிட்டினா என்னன்றதை வந்து ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியும். அண்ட் என்னோட கண்டென்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து நான் அந்த ட்ரையாக் வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா அதுல வந்து லேர்னிங் கண்டென்ட் வந்து நல்லா இருக்கும். பட் வென் வி ஆர் கோயிங் டு அட்டாக்கிங் பார்ட் இல்ல ப்ராக்டிசிங் பார்ட்னா ஆக்ட் த பாக்ஸ் தான் வந்து நல்லா இருக்கு. ஸோ முதல்ல வந்து மொத்தத்தையும் கத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி வந்து சிடிஎஃப் பண்றது இல்ல பக் பவுண்டி அந்த இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பின்னாடி வந்து பார்ப்போம்.